வணக்கம் நண்பர்களே. இப்போ இது எங்கள் ஊரில் அண்டிப்பருப்புன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. இது வாங்கினது எங்கன்னா உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டு. நான் ஒரு டிரைவர் தான். முக்கால்வாசி அந்த டோல்கேட்டில் இந்த அண்டிப்பருப்பெல்லாம் வாங்குறது டிரைவர் மாதிரி தான் வாங்குறது. என்னென்னா அவங்களுக்கு ஒரு 10 ரூபா கிடைக்கட்டு. ரெண்டாவது நைட்டு தூக்கம் வர நேரம் இதை 2 சாப்பிட்டா அப்படி கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். அந்த கணக்கில் தான் சாப்பிட்றது. நம்ம டோல்கேட்டை நிப்பாட்டி வாங்கினது எப்படி வாங்குகிறோம்? இந்த பாக்கெட்டை சராசரி 100 ரூபா வச்சு விற்கிறாங்க, சரிங்களா? இந்த பாக்கெட்டில் எதையுமே நீங்கள் அந்த ஒரு அண்டிப்பருப்பை திருப்பி பார்க்க முடியாது. டைட்டாக ஸ்டாப்லர் அடித்து போட்டிருப்பாங்க. இது நீங்கள் உள்ளே எப்படி இருக்குது எதுவுமே தெரியாது. இன்னொன்று, நம்ம சரி பாவம் ஒரு வயிற்று பொழப்புக்காண்டி விற்கிறாங்க, அவங்ககிட்ட வாங்குவோம்னு சொல்லிட்டு நம்ம வாங்கினா நம்ம பாவம் நினச்சி அவங்ககிட்ட வாங்குகிறோம். ஆனால் அவங்க நமக்கு தர்றது என்ன தெரியுமா? விஷம். இதில் எந்த ஒரு வித்தியாசமும் உங்களுக்கு தெரில. இதில் உள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காட்டி தரேன். இந்த பாக்கெட்டை நல்லா ஸ்டாப்லர் அடித்து அதை அவ்வளோ டைட்டானா அந்த அண்டியை திருப்பி பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்டாப்லர் எடுத்து வச்சுருப்பாங்க, சரியா? இப்போ தெரியுதா? தெரியல உங்களுக்கு வித்தியாசம். இப்போ பாருங்கள், எது நல்ல அண்டின்னு நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு வாங்குகிறோமோ நைட்டு நம்ம இதைத்தான் அந்த இருட்டில் எடுத்து சாப்பிடுவோம். நம்ம ஒவ்வொருவரும் நம்ம லைட்டு போட்ட பார்ப்போம் கிடையாது, இருட்டில் நம்ம சாப்பிடுவோம். அப்போ நம்ம பாவம் பார்த்து நம்ம வாங்குறது, அவங்க நமக்கு தர்றது என்னன்னா விஷம். இந்த பாருங்க, இப்போ தெரியுதா உங்களுக்கு? நம்ம பாவம் பார்த்து வாங்குறது, அவங்க நமக்கு தர்றது விஷம். தயவுசெய்து உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டில் இருக்கிற அண்டி விற்கிறவங்ககிட்ட அண்டி பருப்பு வாங்காதுங்க. இந்த பாருங்க, சரிதா? உள்ள புழு இருக்குது. ஆனால் எனக்கு கிட்ட ஒன்று காட்டினா தெரிய மாட்டாங்க, ஆனால் புழு இருக்குது. இதுதான் அந்த உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டில் விற்கிறவங்க பண்ணுற வேலை. ஒருத்தரா 2 பேரா எல்லாருமானு தெரியாது. தயவுசெய்து டிரைவர் மாதிரி யாரும் வாங்காதுங்க. ஆனால் நான் எப்போ வண்டி நிப்பாட்டினாலும் வண்டியில் இருக்க பார்ட்டிக்கு எனக்கோ நான் வாங்க தான் செய்வேன். ஆனால் ஒவ்வொரு ட்ரிப்பும் இருக்கும். ஆனால் நான் அதை பெருசாக எடுக்க மாட்டேன். சரி, ஏதாவது ஒன்று நடக்கும். ஆனால் இப்போ வர வர ரொம்பவே இந்த கருப்பு இருக்குது, இதுக்குள்ளே புழு இருக்குது, இதுக்குள்ளெல்லாம் புழு இருக்குது. அதனால் தயவுசெய்து அங்கே யாரும் வாங்காதுங்க. அப்படி நீங்கள் வாங்கதா இருந்ததுன்னா ஸ்டாப்லர் அடித்து வாங்காதுங்க. சும்மா அவங்க எடை போட்டு அந்த இடத்துல எடை போட்டு வாங்குங்க. தெரியுதா? இது எல்லாமே புழு தான் உள்ளே இருக்குது. இந்த பாருங்க, தயவுசெய்து யாரும் வாங்காதுங்க. நீங்கள் கஸ்டமருக்கும் வாங்கி கொடுக்காதுங்க. அங்கே பண்ணுறது பெரிய ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்க, சரியா? இதைத்தான் நம்ம நைட்டு ரன்னிங்கில் எடுத்து சாப்பிடுவோம். இது யாருக்கா தெரியுமா? அவ்வளோ என்ன இருக்கா? இது எல்லாமே சுத்த தான். ஆனால் புழு இருக்கு உள்ள. தயவுசெய்து திரும்ப சொல்கிறேன், அந்த உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டில் அண்டி வியாபாரம் பண்ண யாருக்கிட்டையுமே பாவம் பார்த்து நீங்கள் அண்டி வாங்காதுங்க. நீங்கள் பாவம்னு பார்க்குறீங்க, அவங்க நமக்கு விஷம்னு தர்றாங்க. அதனால தயவுசெய்து யாரை வாங்காதுங்க. இது நான் அனுபவப்பட்டதை நான் டிரைவர் மாதிரி எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். நம்ம தான் அவங்கள வளர்த்து விட்டது, சரிங்களா? வேறு யாராவது ஒரு காரில், ஒரு பணக்கார காரில் போகிறவங்க யாராவது வாங்குவாங்களா பாருங்கள்? வாங்க மாட்டாங்க. நம்ம தான் டீ போர்டு டிரைவரு, ஓன் போர்டு டிரைவரு, மேக்ஸிமம் டிரைவர் மாதிரி தான், லாரி டிரைவர் மாதிரி தான் வாங்குறது. வேறு யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால் தயவுசெய்து நீங்களும் வாங்குங்க, உங்கள் கஸ்டமர் வாங்கி கொடுக்காங்க. வீட்டுக்கு வாங்கிட்டு போகாதுங்க. நான் இது என் வீட்டுக்கு வாங்கின பாக்கெட்டு 2 பாக்கெட்டு வாங்கினேன். அது நாங்கள் உளுந்தூர்பேட்டை தாண்டி திருச்சியில் டிஃபன் சாப்பிட்ற நேரம் அண்டிப்பருப்பு இப்போ சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பிரிக்கிற புழு கிட்டத்தட்ட ஒரு 20-30 பருப்பு வச்சு விளைச்சி போட்டேன். அது மாதிரி 2-3 பருப்பு தான் மீதி. இது அந்த வீடியோ எடுத்து நான் போடணுங்காண்டி தான் நான் மெனக்கிட்டு நான் கொண்டு நான் இப்போ வீட்டில் வச்சு நான் பிரித்து உங்களுக்கு காட்டுறேன். இதில் எந்த ஒரு ஏமாத்தம் இல்லை, எடிட்டும் இல்லை, சரிங்களா? இந்த பிராடுத்தனத்துக்கு உடந்தையாக இருக்காதுங்க. இதே மாதிரி நீங்கள் வாங்க அவங்க இன்னும் விற்றுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் தயவுசெய்து யாரும் வாங்காதுங்க.